நாம இந்த சோனி ட்ரினிடான் டிவி வந்து பல்லவர் சந்தையில இருந்து தான் வாங்கியிருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே தெரியுது பாருங்க, இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன ஐடியா பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த சோனி ட்ரினிடான் டிவி வந்து பல்லவர் சந்தையில இருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கினதுலேருந்து அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணல, அப்படியே ஓரமாக வச்சுருந்தேன் நான். சரி, ஃப்ரீ டைம் கிடச்சனால இதை வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி இதை வந்து நம்ம சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பவர் ஆன் ஆகலை. நம்ம பவர் ஆன் பண்ணாலும் வந்து ஸ்டாண்ட் பை லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. மற்றபடி ஒரு சத்தம் எதுவுமே வந்து சுத்தமாக இல்லை. சரி, இதை வந்து இனி ரெஸ்டோர் தான் பண்ணணும், நம்ம வந்து ஃப்ரீ டைம் கிடச்சா பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது தனியாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இருந்தது. ஐ மீன் அது எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா பழைய டிவினால இது மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்க்யூட் எல்லாம் வந்துட்டு கண்டிஷன்லாம் செக் பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம கழட்டிட்டு திரும்ப வந்து ப்ராப்பராக மாட்டணும். ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை ஆரம்பித்தோம். மக்களே, ஒரு வழியாக போர்டை கழட்டி வெளியே எடுத்துட்டேன் நான். இந்த எல்ஓடி லைனும் வந்து சேஃபாக கழட்டிட்டோம். இனி வந்து இந்த போர்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே தெரியுது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிருச்சு, பல்ஜாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் ஃபால்ட் இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதை மாற்றினா சரியாகணுமா இல்லை என்னன்றதையும் மற்றதை செக் பண்ணி பார்க்குறேன். நான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இதை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த போர்டு மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்னும் செட்டை வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம க்ளோஸராக வந்து இன்னும் பார்க்க முடியும். இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்சர்வ் பண்ணுன்னா, இந்த ரெசிஸ்டர் வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு வேளை போச்சான்ட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். நான் இன்னும் எதுவும் செக் பண்ணலை, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தான் பார்த்தேன் நான். பார்த்த வரைக்கும் மற்ற எல்லா காம்பனண்ட்டும் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மேஜரை இந்த கெப்பாசிட்டர் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, பல்ஜாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அண்ட் இந்த ரெசிஸ்டர் ஏதாவது பிரச்சனை, ஏன்னா இதுதான் பவர் சப்ளை ஏரியா. ஓகே, ஸோ பவர் சப்ளை ஏரியாவில் இந்த இதுவும் மட்டும்தான் டவுட்டாக இருக்குது. இது வந்து ரியலாகவே அப்படி தான் வருமா இல்லை இது எரிஞ்சு போச்சான்றதை பார்க்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் கருப்படிச்சு போயிருக்கு. இது வந்து மேபி இந்த ரெசிஸ்டர் சூடாகிறதுனால இது மேபி அந்த கலர் மாறி இருக்கலாம், இல்லைனா இது எதாவது ஃபால்ட் இருக்கலாம். ஸோ இது நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி இது ஆக்சுவல் வேல்யூவில் இருக்கா இல்லை இது போயிருக்கான்றதை பார்க்கணும். போயிருச்சுன்னா இதை வந்து மாற்றணும். அண்ட் இது கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு விஷுவல் இது இன்ஸ்பெக்ஷன். ஸோ நான் பார்த்துட்டு அடுத்து மல்டிமீட்டர் வச்சுட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் நல்ல வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ இது வந்து புதுசு போட்டேன் நான். ஆக்சுவலாக அந்த பழைய சால்ட்ரிங் அயன் வந்து நாங்கள் காட்டுற பாருங்க, இதோட வாட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால செட் ஆகலை. ஸோ அதனால் புதுசு ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து 65 வாட்ஸு. ஸோ இதை வாங்கி போட்டால் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து திரும்ப கனெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணி பார்க்கலாம், பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒர்க் ஆகலை, நம்ம அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் நான் இந்த இது செக் பண்ணால் 2 ohms காட்டுது. பட் இதில் வேல்யூ வந்து 0.3 ohms கேன்னு போட்டிருக்கு. ஸோ இதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இதை மட்டும் மாற்றிட்டு இப்போதைக்கு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதான்ட்டு. ஸோ மக்களே, நான் வந்து இப்போதைக்கு போர்டு மட்டும் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகுது. எதுவும் ஸ்டாண்ட் பை அந்த லைட் எரியலை. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன், திரும்ப ஆன் பண்ணுறேன், அது எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மற்ற கண்ட்ரோல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இனி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பவர் சப்ளை ஆஃப் பண்ணாலும் ஹை வோல்டேஜ் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம், இல்லை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து திரும்ப அசம்பிள் பண்ணிட்டேன் நான். இந்த இதையும் வந்து பக்காவை போட்டேன். அண்ட் இந்த போர்டு மாட்டியாச்சு. உள்ளே எல்லா கேபிள்ஸும் வந்து
திரும்ப ரீசீட்டிங் பண்ணியாச்சு. பவர் இது மட்டும்தான் ரீசீட் பண்ணணும், அது ஓகே தான். ஸோ இந்த இது வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ இதை பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அதோட வேலை முடிஞ்சிருக்கா இன்னும் மிச்சம் இருக்கான்றதை பார்க்கலாம். மக்கள், எனக்கு இந்த போர்டு மேலே தான் டவுட்டாக இருக்குது. இதை கழட்டி விட்டு இதையும் வந்து அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு இது வந்து கழட்டி விட்டுட்டு ஆன் பண்ணால் சவுண்டு மட்டும் வரும் பாருங்க. ஸ்டாண்ட் பைக்கு போகுது. மக்களே, ஸோ இது வந்து ஃபைனலாக என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, நம்ம ChatGPT கிட்டே கேட்டேன். அது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, இந்த சிம்டம்க்கு, அதாவது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டுருக்கு ஸ்டாண்ட் பை அந்த ரெட் லைட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லுதுன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெச்ஓடி சைடு தான் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் வந்து செக் பண்ணி பாருங்கள். C to E வந்து ஷுட் நாட் பி ஷார்ட் ஆகிருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அது வந்து ஈவன் இஃப் ஸ்லைட்லி லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது கம்மி வேல்யூ காமிச்சாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து கம்மி வேல்யூ காட்டுது. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கே தெரியுது உங்களுக்கு, B தெரியுதா? B பேஸ், இது எமிட்டர் அந்த பக்கம் இருக்குது, E கீழே வந்து கலெக்டர். நான் வந்து கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன் ப்ரோபை. இப்போ வந்து வேல்யூ பாருங்கள், 388 காட்டுது. ஓகே, இது வந்து நான் கண்டினியூட்டி மோடில் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் வந்து 388 காட்டுது. ChatGPTயோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த டிரான்சிஸ்டரை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஸ்டர் கிடைக்குமான்னு தெரில, தேடி பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் இதுதான் இஷ்யூவான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இதுபடி ஃபால்ட் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து அதுதான் எதாவது பண்ணி ஆகணும். பார்க்கலாம் அடுத்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்ட்டு, அந்த டிரான்சிஸ்டர் கிடைக்குதான்னு பார்க்குறேன் நான். நீ பேச வாக்மேன் பெல்ட் மாத்திர வேலைக்கு போயிடுச்சு வாச்சி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர், டேப் பிளேயர், கேசட் பிளேயர்னு சொல்லலாம். ரேடியோ கம் கேசட் பிளேயர், இது வந்து நம்ம பாண்டிச்சேரி போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம், அங்கே உள்ள சண்டே மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இதோட லுக்கே வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட், அதுவும் ஒரு ப்ளூ கலர். இது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து இந்த அந்த கட்டை பேட்டரின்னு சொல்லுவாங்களே, டீசல் பேட்ரி, அது வந்து 3 போடணும். ஓகே, ஸோ நம்ம இது வந்து இப்போது கடையில் போய் தேடி பார்த்து வாங்கணும். அதுக்கு மேலே நான் என்ன யோசிக்கிறேன்னா, சாக்கெட்டை கொடுத்து பார்க்கலாம், டிசி இன்புட்டு. அது கொடுக்கணுன்னா இதுக்கான பின் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம நார்மல் ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த சைஸ் இதில் செட் ஆகலை. இதுக்கு வந்து ரொம்ப மெலிசாக தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன ஐடியா பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, ஆக்சுவலாக வேறு கேபிள் எடுக்கிறேன். என்கிட்ட வந்து 2 கேபிள் இருக்குது. ரெண்டுமே வந்து வேஸ்ட் கேபிள். ஆக்சுவலாக இது வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கினது, இந்த டைப் சி கேபிள். பட் அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது டைப் சி ஆர் டைப் ஏ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ எல்லாமே டைப் சிக்கு மாறிட்டு இருக்கனால இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர பவர் வந்து நம்ம கிட்டத்தட்ட 4.5லேருந்து 5 வரைக்கும் இருக்கும் போல். இதுலேயும் வந்து 4.5 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேரெக்டாக யூஎஸ்பியிலேருந்தே நம்ம வந்து இதுக்கு சப்ளை கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த எண்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து உள்ளே சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம வந்து டேரெக்டாக யூஎஸ்பிலே கொடுத்து ப்ளே பண்ண வைக்க முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் வந்து டேப் மெக்கானிசம், இந்த பக்கம் வந்து ரேடியோ. ஓகே, ஸோ ரேடியோ மட்டும் இல்லை, ஆம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீக்கருக்கு பவர் கொடுக்கறதுக்காக. அண்ட் ஸ்பீக்கர் பாருங்களேன், 8 ohms. 8 ohms ஆனால் 0.5 வாட்ஸ் தான். பட் ஆனால் 8 ohms கொடுத்துருக்காங்க. பெல்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 பெல்ட் இருக்குது. இது ஒரு பெல்ட்டு,
இங்கே ஒரு பெல்ட் இருக்குது, இது ஒரு பெல்ட் இருக்குது. ஈஸியாக மாற்றலாம் இந்த பெல்ட்டு. இது வந்து பெல்ட் இப்போதைக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் ஓகே தான் இது. ஸோ டேப் ஏன் ஓடாதுன்றதுக்கு எனக்கு ரீசன் தெரியல. நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அண்ட் இங்கே வந்து ரஸ்ட்டாக இருக்குது. பட் இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்றதை நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இது பேட்டரியிலேருந்து ஒரு லைன் வந்து இங்கே இதுக்கு வருது. ஏன்னா நம்ம வந்து பவர் கொடுக்கும்போது இந்த பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம். நம்ம இப்போ வந்து த்ரூ பண்ண போகிறதுனால இந்த பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஓகே, இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு கூட நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறேன். மக்களே, இந்த டைப் சியோட கேபிள் கட் பண்ணால் எத்தனை ஒயரு, அதுலேயும் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி வேண்டாம், நம்ம டைப் ஏக்கு போயிடலான்னு சொல்லிட்டு டைப் ஏ வந்து கட் பண்ணி, அது ஆக்சுவலாக கேபிளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்தது. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பவர் தான் தேவை, டேட்டா தேவையில்லை. அதனால் இதை வந்து எடுத்து இதுக்குள்ளே வந்து அந்த சாக்கெட் வழியாக கொடுத்து சால்டர் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பியிலேருந்தே இது வந்து பவர் சப்ளை எடுத்துக்கும். இப்போ வந்து என்னென்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வால்யூம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதே மாதிரி டேப் ஸ்பீடும் வந்து ரொம்ப டேப்பும் ஓடுது, ரேடியோவும் ஓடுது. எஃப்எம் வந்து சிக்னல் எடுக்கலை, ஏஎம் மட்டும் எடுக்குது. டேப் வந்து ஓடுது, பட் எல்லாமே வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டேப்போட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. ஸோ உங்களுக்கு வந்து அதை நான் காட்டுறேன், நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டேன். உள்ளே கேசட் இருக்குது, நம்ம அந்த யூஸ்வலாக எஜமான் கேசட் போடுவோம்ல, அது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ரேடியோவில் வைக்கிறேன். எஃப்எம் வந்து ஒன்றுமே எடுக்கலை. ஏஎம் சவுண்டு வருது. வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டேப்புக்கு வைப்போம். சிக்கிரிச்சு என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணுறேன். மக்களே, அந்த டேப் ஏன் ஓடலைன்றதை பார்த்துட்டு நான் இது என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த சி கிளிப் மாதிரி ஏதோ வரும் போல் அது வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இது வந்து சுத்தம் போது இப்படியே கலண்டு வந்துடுது. இது தெரியுதா உங்களுக்கு? இது அப்படியே வந்து தனியாக கலண்டு வந்துடுது. ஸோ இது வந்து இதிலே சீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேப்பு ஓடும். இதை நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு பிடிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரே கையில் ப்ளே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கட் பண்ணிட்டு திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா கேசட் ஓடுது. சவுண்டு லோவாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடும் வந்து ஸ்லோவாக இருக்குது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேசட் வந்து ஓடுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கணும். இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது எங்கே விழுந்ததுன்னு தெரியல. அது கிடச்சதுன்னா தேடி வைக்கிறேன், இல்லை வரும்போதே இல்லாமல் இருந்ததுன்னு தெரியல. ஓகே. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். நம்மளுக்கு வந்து எஃப்எம் வரமாட்டேங்குது, ஏஎம் வருது, டேப் ஓடுது, அண்ட் வால்யூம் வந்து லோவாக இருக்குது. அண்ட் இது வந்து பவர் இப்போ யூஎஸ்பியில் கனெக்ட் ஆகிருக்கு.
கண்டுபிடித்து விட்டேன். கல்டு ஃப்ரண்ட்டில் வந்து கிடக்குது. ஸோ இதை மாட்டி பார்க்கலாம். ஓடுது, பட்டன் மாட்டியாச்சு. சூப்பர். ஸோ ஒரு வழியாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வாங்கும் போதே வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட்டாக தான் யோசித்து வாங்கினது. ஸோ அட்லீஸ்ட் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய விஷயந்தான். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து சீல் பண்ணி ஒரு ஒர்க்கிங் யூனிட்டாக வந்து ஷோகேஸ் யூனிட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பரண்ட் ரேடியோ வந்து கொஞ்சம் ரேர் தான். ஐ மீன் டேப்போடு சேர்ந்து வர்றது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.